புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜ்பாபு. தமிழ்நாட்டில் தினம்தோறும் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே போகும் சம்பவங்கள், நடக்கும் சம்பவங்கள், அது பாலியல் வன்கொடுமையோ, கொலையோ, கொள்ளையோ, திருட்டோ, வழிப்பறியோ, எந்த சம்பவங்கள் நடந்தாலும் அந்த சம்பவங்களை ஏற்படுத்துபவர்களுக்கு எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. ஒரு மாநிலத்தில் மட்டும் கிடையாது, உலகத்தில் எந்த ஒரு வளர்ந்த நாடும் கண்டுபிடிக்காத ஒரு கண்டுபிடிப்பை தமிழ்நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அந்த கண்டுபிடிப்புக்கு பின்னாடி என்னென்ன மர்மங்கள் இருக்கு, அந்த மர்மத்துக்கு பின்னணியில் யார் யார் இருக்கிறாங்கன்னு தான் பாருங்க. இந்த காணொலிக்குள்ள ஒட்டுமொத்தமாக வீடியோ ஆதாரங்களோட பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக நண்பர்கள் யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் செய்து புதிய பூமிக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொண்டும், இந்த காணொலியை முழுமையாக பொறுமையாக பார்க்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொண்டும் இந்த காணொலிக்குள்ள போடுவோம். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையே உலுக்கிய சம்பவம். கோவை 10 வயது சிறுமி கடத்தி பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் கடந்த 2-3 தினங்களாக பற்றி எரிந்து கொண்டிருக்கும் சம்பவம். இந்த சம்பவம் குறித்து மொத்த தமிழ்நாடும் பேசிக் கொண்டிருக்கும் தருவாயில் கூட முதல்வர் திரு விஜய் அவர்கள் ஒரு வார்த்தை வாயை திறந்து பேசல, சம்பந்தப்பட்ட குடும்பத்தினருக்கு ஒரு ஆறுதல் கூட சொல்லலன்ட்டு கேள்விக்கு மேல கேள்வி எழுந்த நிலையில் நேற்றைய தினம் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு தொலைபேசியில் ஆறுதல் தெரிவிச்சிருக்காரு. முதல்வர் உங்ககிட்ட பேசினாரா? தொலைபேசியில என்ன சொன்னார்? பேசினாருங்க ஐயா, உங்களுக்கு எல்லாம் நல்லது நான் செஞ்சு தரேன், உங்க பிள்ளைய எப்படி சித்திரவதை பண்ணாங்களோ அந்த மாதிரி நான் பண்ணி கேட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாருங்க ஐயா. இந்த மாதிரி அதெல்லாம் சொன்னாரு. என்ன உங்களுக்கு என்ன வீடு இருக்குதா என்ன இருக்குதுன்னு கேட்டாருங்க ஐயா. எல்லாம் இல்லைன்னு சொன்னங்க ஐயா, செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்கிறாரு. நீங்க அழுக வேண்டாங்க, நீங்க நான் இருக்கிறேன், அதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு. தப்பே கிடையாது. ஒரு மாநில முதல்வர் இதைத்தான் செய்ய முடியும். இதை போன்ற சம்பவம் நடக்கக்கூடாது, ஆனால் நடந்து விட்டது. ஸோ ஒரு மாநிலத்தை ஆட்சி செய்கின்ற முதல்வர் பாதிக்கப்பட்டவர்களை நேரடியாகவோ அல்லது தொலைபேசி வாயிலாகவோ தொடர்பு கொண்டு ஆறுதல் சொல்றது தப்பு கிடையாது. ஆனால் இதற்கு முன்பாக இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்த சமயத்தில் சாரிமா, மேக்சிமம் உங்ககிட்ட இருந்து வர பதில் சாரிமா, தெரியாம நடந்துருச்சுமா, இல்லனா நடக்க கூடாதது நடந்துருச்சுமா, சாரிமா, அவ்வளவுதானே. இந்த வெற்று விளம்பர மாடல் திமுக சர்க்கார் இப்ப சாரிமா மாடல் சர்க்காரா மாறிடுச்சு. அது மட்டும் கிடையாது, முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் அன்றைக்கு அஜித்குமார் ஃபேமிலி கிட்ட பேசின அந்த வீடியோவை வெட்டி எடிட்டிங் பண்ணி இவர் போன்ல வருகின்ற முதல்வர் இல்ல மாதேஷ், ஒரு வீடியோ காலில் வரக்கூடிய தலைவர் அல்ல மாதேஷ், வீட்டிற்கே வரக்கூடிய தலைவர், நேரடியாக களத்துக்கு வருபவர் அப்படின்ட்டு அன்னைக்கு நம்ம சொன்னோம். ஆனா இன்றைக்கு நம்ம போன்ல தான் வந்திருக்கோம். கோவையில் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட சிறுமியின் பெற்றோரிடம் தொலைபேசியில் பேசிய முதலமைச்சர் விஜய். இதுக்குதான் சொல்றது அடிக்கடிக்கு, அடுத்தவங்களுக்கு வரும்போது ரத்தம், மற்றவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியான்ட்டு. சரி, இது ஒரு ஓரமாகட்டும். இந்த நடந்த கோவை சம்பவத்தில் இதுவரைக்கும் நடந்தது சிஎம் அவர்கள் பேசியது வரைக்கும். இதற்கு பிறகுதான் பாருங்க மேஜர் ட்விஸ்ட். திடீரென்று நேற்று பிற்பகல் முதல் ஒரு வீடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் வைரல் ஆகுது. இந்த அம்மா பேசின வீடியோ தான். அந்த வீடியோவில் அந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னா, கொலை செய்யப்பட்ட அந்த சிறுமியின் தாயாருக்கு குடிப்பழக்கம் இருக்கு. சம்பவம் நடைபெற்ற அன்றைய தினம் கூட அவங்க ஃபுல்லாக குடிச்சிருந்தாங்க. என்ன நடந்ததுன்னே அவங்களுக்கு தெரியல, ரொம்ப மயக்கத்தில் இருந்தாங்க. குழந்தை காணாமல் போய்விட்டதுன்ட்டு நாங்கள் எல்லாரும் போயிட்டு எழுப்பணும். அந்த அம்மா எழுந்திரிக்கிற நிலைமையில இல்லை, குழந்தை காணாமல் போனதே அவங்களுக்கு தெரியாது, அவ்வளவு போதையில் இருந்தாங்க. அதற்கு பிறகு நாங்கள் தான் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து தேடணும். பிறகு போலீஸில் புகார் கொடுத்தோம். ஆனால் இவ்வளவும் நடக்குது. அந்த சிறுமியோட தாயாருக்கு இதெல்லாம் எதுவுமே தெரியாது, அந்த அளவுக்கு போதையில் இருந்தாங்க அவங்க. பிறகு அவருடைய கணவர் வந்த பிறகுதான் இந்த பிரச்சனையை குறித்து பேசிய பிறகு அந்த அம்மாவுக்கு என்னன்னு தெரியுது. பிறகு எல்லாம் கூட்டத்தோடு சேர்ந்து அவங்க போராட்டத்தில் இறங்குறாங்க. சுமார் 4 நிமிடங்களுக்கு மேலாக அந்த அம்மா பேசி வெளியிட்ட அந்த வீடியோவை வெர்ச்சுவல் வாரியர்ஸ் டிவி கட்சியை சேர்ந்தவங்க வைரல் ஆகுறாங்க பாருங்க சோஷியல் மீடியாவில். அந்த மாதிரி வைரல் ஆக்குறாங்க. அந்த அம்மா வெளியிட்ட காணொலியை கொஞ்சம் பொறுமையாக பாருங்க. எல்லாருக்கும் வணக்கம் சார். எல்லா பேட்டி நியூஸ்ல எல்லாத்துக்குமே கொடுக்குறாங்க, சரிங்களா? கரெக்டா விசாரிச்சிங்களா? விசாரிச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எதுக்கு போராட்டம் பண்ணாங்க? குழந்தைக்கு நியாயம் கிடைக்கும். எந்த குழந்தைக்குமே இனிமேல் இந்த மாதிரி நடக்க கூடாது. அதாவது என்னமோ சொன்ன மாதிரி நீதி கேட்டுட்டு எல்லாம் போராடுறதுக்கு உட்காந்துருக்காங்க. அவங்க இந்த பணத்துக்கு அதுக்கு இதுக்குன்னு சொல்லி பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு விசாரிச்சிங்களா? அந்த பொண்ணு எந்த நிலைமையில இருந்தா உங்களுக்கு தெரியுமா? அந்த பொண்ணு தொலைஞ்சு போய் 5 மணிக்கு தொலைஞ்சு போனது. அந்த பொண்ணுக்கே தெரியாது அந்த அம்மா அந்த அளவுக்கு போதையில இருந்தாங்க. நாங்க போய் எழுப்பணும், எந்திரிக்கவே கிடையாது. காலையில தான் அந்த பொண்ணுக்கே தெரியும். இது ஓப்பனாவே நான் சொல்றேன். அந்த பொண்ணு தொலைஞ்சு போனதே தெரியாது. நாங்க போய் பொண்ணு காணாம போச்சு கவி இன்றைய அந்த அளவுக்கு தான் அந்த பொண்ணு இருந்தா. ஆனா போலீஸ்காரங்க சல்லடை போட்டு தேடினாங்க. 12:30 இருந்து எல்லாருமே தேடினாங்க, கிடைக்கல.
அவங்க அப்பா ஒரு ஷாப்ல வந்து வேலையை விட்டு வந்து 7 மணி அளவில் தான் அவர் அங்கேயும் தேடிட்டு அப்புறம் கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. இதுதான் உண்மை. அதாவது ஒருத்தவங்க கூட தெரியாம அந்த பொண்ணு போக கிடையாது. முட்டாய் வாங்கி கொடுத்தான், அது வாங்கி கொடுத்தான், அதெல்லாம் உண்மை கிடையாது. அவங்க அம்மாவுக்கு பழக்கப்பட்டிருக்கு. அந்த பொண்ணு வந்திருக்காங்க, போயிருக்காங்க, பழகிருக்காங்க, அந்த ஆள வாங்கி கொடுத்துருக்கான், நல்லா போட்டுட்டு மப்பா விட்டு பிள்ளை இழுத்துட்டு போயிட்டான். இதுதான் உண்மை. அதுக்காக போராட்டம் பண்ணி நான் அந்த பொண்ணுக்கு தான் நியாயம் கேட்டு போராடணும். அதுக்கு இந்த என்னமோ சொல்லுவாங்க, பணம் கொடுக்காது, என்ன வாயில வந்து இதுக்கு வரமாட்டேங்குது. முதலமைச்சர்கிட்ட கோவிச்சுக்கிறாங்க. எல்லாம் கோவிக்கிறதுக்கு நம்ம பிள்ளைய நம்ம தான் பாதுகாப்பு பண்ணணும். அவர் எங்கேயோ எத்தனையோ வேலையில இருப்பாரு. நம்ம வந்து எல்லாத்துக்கும் வந்து அவர் பாதுகாப்பு கொடுக்க முடியாது. இப்ப நடவடிக்கை எடுத்ததுக்கு அப்புறம் எத்தனை போலீஸ் தெரியுங்களா, அவங்கள பசியில ஒரு டீ பச்சை தண்ணி கொடுக்காத அளவுக்கு வந்து நீங்க ஏரியாவுக்கு வந்து பேட்டி எடுத்துருந்தாங்கன்னு தெரியும். மறியல் பண்ணது சூழல்ல நடந்தது பாரதிபுரத்துல. சரிங்களா, இங்க பாருங்க, ஏகப்பட்ட பேர் வெளியில உட்கார்ந்து நாய் மாதிரி காத்து கிடக்குறாங்க. அதுக்கு நீதிதான் கேட்டு போராடணும், செய்யணும். என் பிள்ளைக்கு தக்க தகுமானது அது இதுன்னு சொல்லி இந்த பண உதவி சார் முதலமைச்சர் ஐயா உதவி செய்யக்கூடாது. அந்த லேடியை நீங்க விசாரிக்கணும். எந்த ஒரு தாய் வந்து ஒரு பொண்ணு ஒரு 10 நிமிஷம் காணாம போனாலே நம்ம வந்து வீட்டுக்குள்ள உட்கார முடியாது. இந்த பொண்ணுக்கு காலையில தான் தெரியும். தெரியாத அளவுக்கு அந்த பொண்ணு வந்து அந்த நிலைமையில இல்ல. அவங்க வீட்டுக்காருக்கும் ஒண்ணுமே தெரியாது. பாவம். எல்லாரும் என்னமோ சொல்றாங்க, கடத்திட்டு போயிட்டாங்க. போனதெல்லாம் உண்மைதான். ஆனா பெத்ததாய் என்ன பண்ணிருக்கணும், தேடி இருக்கணும்ல. ஏன் அந்த அம்மாவை ஏன் எங்க போச்சு, தேடாம எங்க போச்சு பிள்ளை விட்டுட்டு? ஏன் அந்த அம்மா பேட்டி எடுக்கல வந்து என்னமோ சொன்ன மாதிரி நீ எங்கம்மா போன பாத்து இப்பதான் முட்டாய் தெரியாத கூட கொண்டு போகுங்களா? சொல்லுங்க பாக்க. அவ்வளவு ஆதங்கமா இருக்கு. இந்த ஊரே பாத்தீங்கன்னா நேத்துல இருந்து பச்சை தண்ணி இல்லாம இருக்காங்க. அந்த அளவுக்கு இந்த பொண்ணுக்கு வந்து இப்படி ஒரு சூழ்நிலை ஆகும் யாருமே எதிர்பார்க்கல. கை மக்களே நீ வந்து ஷேர் பண்ணுங்க, முடிஞ்ச அளவுக்கு வந்து நியூஸ்ல வந்து கரெக்டா அந்த பொண்ணை விசாரிங்க. சும்மா மைக்க புடிச்சுட்டு ஆகுனா வந்து எது சொன்னாலும் மடையாட்டி செய்தியை போட்டுறாதீங்க. தெரிஞ்சதை கரெக்டான செய்தியா மக்களுக்கு வந்து எடுத்து சொல்லுங்க. அதுதான் உண்மை. பிள்ளைய தவற விட்டுட்டா. இந்த வீடியோவில் ஒரு இடத்துல விஜய் சார் என்ன பண்ணுவார், விஜய் சார் எல்லாருக்கும் பாதுகாப்பு கொடுப்பாரா, விஜய் சார் சரியாக தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, போலீஸ் எல்லாம் எல்லாரும் ஒழுங்காக தேடி தான் இருக்கிறாங்க, நீங்கள் தான் அவங்கவுங்க தான் எல்லாரும் ஒழுங்காக இருந்துக்கணும்ட்டு இந்த இடத்துல என்ன சொல்ல வராங்க? முதலமைச்சர்கிட்ட கோவிச்சுக்கிறாங்க. எல்லாம் கோவிக்கிறதுக்கு நம்ம பிள்ளைய நம்ம தான் பாதுகாப்பு பண்ணணும். அவர் எங்கேயோ எத்தனையோ வேலையில இருப்பாரு. நம்ம வந்து எல்லாத்துக்கும் வந்து அவர் பாதுகாப்பு கொடுக்க முடியாது. என்ன சொல்ல வராங்கன்னா, கொலை செய்யப்பட்ட அந்த சிறுமியின் தாயாரோட கேரக்டர் சரி கிடையாது. அந்த அம்மாவுக்கு குடிப்பழக்கம் இருக்கு. கைது செய்யப்பட்ட இந்த இருவரில் ஒருவருடன் ஏற்கனவே அந்த அம்மாவுக்கு தொடர்பு இருக்கு. அந்த பழக்கத்தின் பேரில் தான் அடிக்கடிக்கு வீட்டுக்கு வந்துட்டு போன மாதிரி தான் சம்பவம் நடந்த அந்த நாளிலும் சர்வசாதாரணமாக வீட்டுக்கு வந்து குழந்தைய தூக்கிட்டு போயிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கெல்லாம் யாரையும் காரணம் காட்டி யாரையும் குற்றம் சொல்லாதீங்க. இந்த சம்பவம் நடந்ததற்கு முழுக்க முழுக்க அந்த சிறுமியின் தாயார் தான் காரணம் என்பதை போல நேற்று பிற்பகல் முதல் சோஷியல் மீடியாவில் வேற மாதிரியாக திடீர் திருப்பம்னு தலைப்பை போட்டு திசை திருப்புற வேலையை பார்த்துருக்கிறாங்க. இந்த இடத்துல எல்லோர் மனதிலும் எழுகின்ற கேள்வி என்னவென்றால், இப்போ அந்த அம்மாவுக்கு குடிக்கிற பழக்கம் இருக்குன்னு கூட இருக்கட்டும், இவங்க சொல்கிற மாதிரி குடிக்கிற பழக்கம் இருக்குன்னு கூட இருக்கட்டும், அவங்க கூட நேற்றைய தினம் ப்ரெஸ் மீட்டு வைக்கும்போது நான் கூல்ட்ரிங்க்ஸ்ன்னு நினச்சி எடுத்து குடிச்சிட்டேன்ட்டு அவங்க கொடுத்த வாக்குமூலம். இப்போ வந்து நாங்களே குழந்தை போயிடுச்சு உட்காந்துருக்கிறப்போ புதுசாக என்ன இது கட்டுக்கதை இத்தனை நாள் அப்போ இத்தனை வருஷமா இவங்களே எங்க கூட இருக்கிறாங்க. என்னை பற்றி எல்லாத்துக்குமே இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியும். எதுக்கு அவங்க தேவையில்லாத பேசணும்? அப்போ என்ன அவங்களுக்கு சப்போர்ட்டா? பெத்த தாய் குழந்தை இழந்துட்டு நாங்களே இங்கே உட்காந்துட்டு இருக்கோம். நேரம் பார்த்து குழந்தை இழந்துட்டு நாங்கள் இங்கே உட்காந்துட்டு இருக்கிறோம். இழந்து உட்காந்துட்டு இருக்கிறப்போ ஒரு லேடி அவங்கள ஒரு பொம்பளை தான், அவங்களுக்கும் குழந்தை இருக்குது. அப்போ எங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணாம அவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு அதில் உடந்தை இருக்கா? தேவையில்லாம எதுக்கு இது பேசணும்? இப்போ என்ன குழந்தை வந்துட்டு சாயந்தரம் 5 மணிக்கு காணாம 5:30 மணிக்கு. ஆனா நீங்க அதுக்கப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்க அப்பா வந்துட்டு வேலையை முடிச்சுட்டு வந்துதான் தொலைவிருக்காரு. நீங்க அது வரைக்கும் வந்து அந்த குழந்தை மிஸ் ஆனது கூட தெரியாம நீங்க எப்படி இருந்தீங்க? எப்படி சொல்றது? இது வந்து இத்தனை நாள் நான் சொல்லக்கூடாதுன்னு இருந்தேன். அவர் வந்து ஃபுல்லா தண்ணி அடிப்பாரு. சரிங்களா, நான் சொல்லிடுறேன். நான் அவர் தண்ணி அடிக்கிறப்போ என்ன பண்ணியிருக்காரு, முந்தானத்து அவர் குழந்தை காணாம போறக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி கருப்பு கலர் ஜூஸ் என்னமோ ஜூஸ்ல வந்து வாங்கி கலந்து ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிருந்திருக்காரு. அது எங்களுக்கு தெரியல. தெரியாதப்ப என்ன பண்ணிருக்கேன், எல்லா வேலையும் நான் முடிச்சுட்டு தூங்கி எந்திரிச்சிட்டு ஒரு 2 மணி இருக்கும். 2 மணிக்கு எந்திரிச்சு சரி ரொம்ப தொண்டையில வந்துருக்கு, சரி ஜில்லுன்னு ஃப்ரிட்ஜுக்குள்ள தான் இருக்கேன். அதை எடுத்து ஒரு முடக்கு தான் குடிச்சு அது ஒரு மாறு இருந்ததுன்னு சொல்லி அப்போதையே அதை தூக்கி அதை வச்சு போட்டு அந்த டைம்ல எனக்கு என்ன ஆச்சுன்னு அந்த ஒரு மணி நேரத்துக்குள்ள ஒரு மாதிரி தலை சுற்றி வந்து நான் படுத்துட்டேன். அந்த அம்மா சொல்றதை கேட்கும்போது நம்புற மாதிரி இல்லை. ஃப்ரிட்ஜில் இருந்த பாட்டிலில் கூல்ட்ரிங்க்ஸ் இருக்குன்னு நினச்சி எடுத்து குடித்தேன். ஆனால் பிறகுதான் தெரிந்தது அது மது என்று. எனக்கு தெரியாதுன்னு அந்த அம்மா சொல்கிறத நம்புற மாதிரி இல்லை. அதற்கடுத்து எனக்கு கூட தெரிவிக்காமல் பாப்பாவோட பாடி எடுத்துட்டு போயிட்டு புதைக்க கூட செய்யல, எரிச்சிட்டாங்கன்னு சொன்னாங்க. நீதினா என் பிள்ளை வந்து கண்ணில் காட்டல. ஃபர்ஸ்ட் அங்கிருந்து எடுத்துட்டு போனது எனக்கு தெரியாது. நாங்கள் அங்கிருந்து நாங்கள் போயிட்டு இருக்கோம்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நாங்கள் திரும்ப ஃபோன் பண்றப்போ ஃபோன் சுவிச் ஆஃப் பண்ணி வச்சுட்டாங்க. நான் இங்கிருந்து நாங்கள் போறக்குள்ள எதுக்கு அவசரமா நீ வந்ததுக்கு அப்புறம் தான் நான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு எதுக்கு அவசரமா எரிக்கணும்? உள்ள 10 உடம்பு 10 வயசு குழந்தை எப்படி வந்து எரிக்கலாம்? காசை வாங்கி சொந்த இடம் இருக்குது அவங்களுக்கு. இந்த இடத்துல தான் இந்த சம்பவம் குறித்து இன்னும் அதிகமாக பற்றி எறிய தொடங்கியது.
தாயாரிடம் கூட அந்த சிறுமியின் உடலை காண்பிக்காமல் பின்வாசல் வழியாக வந்து கொண்டு போயிட்டு அந்த சிறுமியோட தந்தை உடன் வந்த சிலரோடு சேர்ந்து புதைக்காமல் எதற்காக எரிக்க வேண்டும்? என்னை எல்லாம் கூப்பிட்டுருக்கணும்ல. என்னை வந்து கையெழுத்து போடுனாங்க. நான் கையெழுத்து போட மாட்டேன் நான் சொன்னேன். இந்த இடத்துல தான் இந்த கோவை சம்பவம் குறித்து சீரியல் வைஸ் பார்க்கும்போது சம்பவம் நடந்து அந்த குழந்தையின் உடல் மீட்டெடுக்கப்பட்டு சம்பந்தப்பட்டவர்கள் கைதானது வரைக்கும் இருக்கட்டும், அதற்கு பிறகு நடந்த சம்பவங்களை சீரியல் வைஸ் பார்க்கும்போது உடற்கூராய்வு நடத்தப்படுகிறது. பிறகு அந்த உடலை பெற்றோர்களிடம் ஒப்படைக்கப்படுகிறது. ஒப்படைத்த அந்த சிறுமியின் உடலை தாயார்கிட்ட கூட காட்டாம அந்த சிறுமியின் தந்தையே ஒரு சிலரோடு சேர்ந்து பின்வாசல் வழியாக எடுத்துட்டு போயிட்டாங்க. பிறகு அந்த சிறுமியின் உடல் தகனம் செய்யப்படுகிறது. சிறுமியின் தந்தையாரோட அக்கௌண்ட்டுக்கு நிவாரண தொகையாக 7 லட்சம் வழங்கப்பட்டதாக டிரான்ஸ்ஃபர் செய்யப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இவை அனைத்தும் நடந்து முடிந்த பிறகு நேற்றைய தினம் பிற்பகலில் ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்றாங்க. அந்த சிறுமியோட தாயார் கேரக்டர் சரியில்லைன்ட்டு சோசியல் மீடியாவில் பெரிய அளவில் வைரலாக்கி கொண்டிருந்த இந்த வீடியோவை ஒரு சில மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்களில் முழுசா ஒளிபரப்பு பண்றாங்க. பிறகு சோசியல் மீடியா முழுக்க அந்த சிறுமியின் தாயார் கேரக்டர் குறித்த சொல்ல முடியாத அளவுக்கு ஏகப்பட்ட விமர்சனங்கள். அதைத் தொடர்ந்து நேற்றைய தினம் சுமார் 40 நிமிடங்களுக்கு மேலாக ஓடக்கூடிய அந்த சிறுமியின் தாயார் கொடுத்த பிரஸ் மீட் அனைத்து சேனல்களிலும் ஒளிபரப்பு பண்ணாங்க. அப்போதான் அந்த பதில சொன்னாங்க, அந்த கூல் ட்ரிங்க்ஸ் அப்படி இப்படின்ட்டு. நான் மறுபடியும் சொல்றோம், நம்புற மாதிரி கிடையாதுங்க. இருந்தாலும் அவங்களுக்கு குடிப்பழக்கம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதன் மூலமாக என்ன நிரூபிக்க பார்க்குறாங்க? அந்த அம்மாவோட கேரக்டர் சரி கிடையாது, அதனால இதை போன்றவர்களுக்கு இந்த மாதிரி சம்பவம் தான் நடக்கும், இதுக்கெல்லாம் யாரையும் குறை சொல்லாதீங்க, குற்றம் சொல்லாதீங்க, அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போங்கன்னு சொல்லி இதை போன்ற சம்பவங்கள் நடப்பதை கடந்து போக சொல்றாங்களா? என்னதான் சொல்ல வராங்க? எதைத்தான் நிரூபிக்க பார்க்குறாங்க? ஒவ்வொருத்தர் வீட்டில் இருக்கிறவங்களோட கேரக்டர் இனிமேல் எல்லாரும் நீங்கள் நல்லவங்களா கெட்டவங்களா, உங்களுக்கு என்னென்ன பழக்கம் இருக்குது, யார் யார் கூட என்னென்ன ஃப்ரெண்ட்ஷிப்லாம் வச்சுருக்கீங்கன்ட்டு எல்லார்கிட்ட இருந்தும் சர்டிஃபிகேட் வாங்கி வர சொல்கிறாங்களா? இதற்கு முந்தைய ஆட்சியில் தமிழ்நாட்டில் படிக்கிற இடத்துல, வேலைக்கு போகிற இடத்துல, ரோட்ல எங்கேயுமே தமிழ்நாட்டில் பெண்களுக்கு வாழ்வதற்கு பாதுகாப்பே இல்லைன்னு சொன்னோம். படிக்கிற இடத்துல, வேலைக்கு போற இடத்துல, வெளியில போற இடத்துலன்னு அவங்களுக்கு பாதுகாப்பே இல்லைன்னு ஒட்டுமொத்த பெண் பிள்ளைங்களும் பெண்களும் கதறாங்க. அந்த கதறல் சத்தம் ஏதாவது உங்க காதுல கேக்குதா அங்கிள்? இதுல வேற உங்க அப்பான்னு கூப்பிடுறாங்கன்னு வேற சொல்றீங்க. வாட் இஸ் திஸ் அங்கிள்? இஸ் வெரி வெரி ராங் அங்கிள், இஸ் வெரி வெரி ராங். அது மட்டும் கிடையாது, மகளிர் உரிமை தொகையை எது கூட கனெக்ட் பண்ணி பேசணும்? பெண்களுக்கு மாசம் மாசம் 1000 ரூபாய் கொடுத்துட்டீங்கன்னா நடக்கிற சம்பவங்கள் எல்லாத்தையும் அப்படியே மூடி மறைச்சிடலான்னு பாக்குறீங்களான்ட்டு கேட்டோம். இத பார்த்து வாயே இல்லாத ஊரு கூட வயிறு வலிக்கு சிரிக்குது. பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்டீங்கன்னா போதுமா அங்கிள்? அப்படியே அது மூடி மறைச்சிடலான்னு பாக்குறீங்களா? ஸோ பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாத இந்த ஆட்சியை ஒழிச்சு கட்டி ஓரம் கட்டுங்க, எங்களுக்கு ஓட்டு போடுங்க, ஆட்சியில் உட்கார வைங்க. தமிழ்நாட்டில் நம்பர் 1 பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறோன்னு வாக்குறுதியை நாங்கள் கொடுக்கலங்க, சார் தான் கொடுத்தாரு. இப்பவும் சொல்றேன், உறுதியா சொல்றேன், சத்தியமா சொல்றேன், பெண்கள், பெண் குழந்தைகள், ஆண் குழந்தைகள் பாதுகாப்பு நம்ம ஆட்சியில நம்பர் 1 இருக்கும். ஆனா பாருங்க, எந்த பெண்களுக்கு பாதுகாப்பு தமிழ்நாட்டில் இல்லாமல் போய்விட்டது என்கின்ற பிரதான பிரச்சாரத்தை முன்வைத்து நம்ம ஓட்டு வாங்கி ஆட்சிக்கு வந்தோமோ, வந்த கையோடு இதை போன்ற சம்பவங்கள் இதற்கு முந்தைய ஆட்சியில் நடந்ததை காட்டிலும் அளவுக்கு அதிகமாக நாளுக்கு நாள் தினந்தோறும் ஒவ்வொரு நாளும் தமிழ்நாடு முழுவதும் அரங்கேறி கொண்டே இருக்கிறது. என்னங்க பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறேன்னு சொன்னீங்களேங்க, சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டம்லாம் கொண்டு வந்தீங்களேங்க, அதெல்லாம் என்னங்க ஆச்சு? தமிழ்நாட்டில் என்னதான் நடக்குதுன்னு கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் தான் பாருங்க, ஒவ்வொருத்தர் வீட்டில் இருக்கிறவங்களோட கேரக்டர்லாம் என்ன மாதிரி இருக்கு, இந்த கேரக்டர்னால தான் இதை போன்ற சம்பவங்கள்லாம் நடப்பதை போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குறாங்க. இதுக்கு முன்னாடி இந்த திமுக ஆட்சியை பார்த்து கேட்ட கேள்வி, உங்களுக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்குதா சார்? போலீஸ் டிபார்ட்மெண்ட் கையில வச்சுக்கிட்டு என்ன சார் பண்ணீங்க? பொம்மைகள் மாதிரி வச்சு விளையாடிட்டு இருந்தீங்களா? ஒரு மனசாட்சின்றது வேணாம். இப்ப இதே கேள்வியை யாரை பார்த்து கேட்கறதுங்க? அன்றைக்கு நம்ம மனசாட்சி இருக்கான்னு கேட்டோம். இன்றைக்கு பாருங்க, நம்ம ஆட்சி அமைத்து நமது ஆட்சியில் இதை போன்ற ஒரு சம்பவங்கள் பெண்களுக்கு எதிராக நடக்கும்போது, ஏங்க வீட்டில் இருக்கிற பெண்களோட கேரக்டர் சரி கிடையாதுங்க, குடிக்கிறாங்க, குஷ்டு தூங்குறாங்க, வேற ஒருத்தர் கூட வந்து இல்லீகல் கனெக்ஷன்லாம் வச்சிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது எப்படியும் அந்த குடும்பத்துக்கு இதே போன்ற சம்பவங்கள் தான் நடக்குங்க. அதுக்கும் ஆட்சியில் இருக்கவங்களுக்கும் என்னங்க சம்பந்தம் இருக்கு? விஜய் சார் நல்லா ஆட்சி பண்ணினுக்கிறாரு, அவர் நிறைய வேலை இருக்குது, அவர் நிறைய வேலை பார்த்துனுக்காரு, எல்லாத்துக்கும் அவர் தான் பொறுப்புன்னு சொன்னா எப்படிங்க?
வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பு இல்லைன்ட்டு வேற மாதிரியாக தமிழ்நாட்டில் ஏங்க நாட்டிலேயே இது வரைக்கும் பிஸ்கெட் ஜேபி கட்சி ஆட்சி பண்ணுற மாநிலங்களில் கூட இதை போன்ற ஒரு திசை திருப்பல் வேலை நடந்ததே இல்லை போதுங்களே. படிக்கிற இடத்துல, வேலைக்கு போகிற இடத்துல எங்கேயுமே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னீங்களேங்க அந்த கட்சியை பார்த்து. இன்றைக்கு வீட்டுக்கு பக்கத்தில், ஏங்க வீட்டில் இருக்கிற பெண்களுக்கே பாதுகாப்பு இல்லைங்க, வீட்டுக்கு பக்கத்தில் விளையாடின ஒரு சிறுமியை கடத்தின்னு போயிருக்காங்களேங்க. என்னென்னு கேள்வி கேட்டால் ஏங்க அவங்க குடிக்கிறாங்க, நீங்கள் போய் பாருங்க அது என்னன்ட்டு. அப்போ என்ன சொல்ல வராங்கன்னா, இதை போன்ற ஒரு கோர கொடுமை அந்த சிறுமிக்கு நடந்தது தப்பு கிடையாதுங்களா. அந்த அம்மா குடிச்சிருக்காங்களே, அப்போ அதனால் இதை போன்ற கொடுமை தான் நடக்கும்னு நிரூபிக்க வராங்களாம். மாற்றம்னு கேட்டோம் இல்லைங்களா, இதுதான் மாற்றம். நல்லாகுது, மாற்றம் ரொம்ப நல்லாகுது, தப்பு கிடையாது, இதே மாதிரி கண்டினியூ பண்ணுங்க. அந்த அம்மா ஒரு வீடியோ வெளியிட்டாங்க இல்லைங்களா, அவங்க ஐடியா தோண்டி சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்கலாம் யாருன்னு தேடி இருக்காங்க. அந்த அம்மா விஜய் ஃபேனாமே. அப்போ இந்த இடத்துல விஜயோட தீவிர ரசிகையாக இருக்கிற அந்த அம்மா டிவிகே கட்சியை சேர்ந்தவங்க டிவிகே கட்சிக்கிட்டேருந்து காசை வாங்கிட்டு இந்த மாதிரி வீடியோ போட்டு இந்த சம்பவத்தை திசை திருப்பத்துக்கு ட்ரை பண்ணுறாங்க ஆளுங்கட்சியோட துணையோடுன்ட்டு. பொருளியை கலப்பணம் நல்லாகுமா? அது பொருளி கிடையாதுங்க, அதுதான் உண்மைங்க. இந்த சம்பவத்தை திசை திருப்புவதற்காக டிவிகே கட்சியை சேர்ந்தவங்களே பண்ணுற ட்ராமாங்க. இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸை வச்சு இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கன்னு சொல்கிற அந்த உண்மை ஒரு ஓரமாக வந்துட்டு போட்டோம். ஆனால் இந்த இடத்துல புதிய மாற்றம்னு சொல்லி கொண்டு வந்த அந்த மாற்றம் எதுவென்றால், இந்த மாதிரி கோர கொடூரங்கள் பெண்களுக்கு நடக்கிறது தப்பு கிடையாது. அந்த நேரத்தில் நீங்கள்லாம் என்னென்ன பண்ணியிருந்தீங்கன்னு கண்டுபிடிக்கிற இதுதான் புதுமையான கண்டுபிடிப்பு மாற்றம். இதுக்கே எப்படின்னா, கோவை சம்பவத்தை குறித்து ஆளுங்கட்சியை சேர்ந்த ஒரு சில அமைச்சர்கள்கிட்ட கேட்கும்போது என்னங்க ரொம்ப சிரிச்சிங்கன்னா கூலாக பதில் சொல்கிறாங்களே, யாருக்குமே இந்த சீரியஸ்னஸாக என்னென்னு புரியலையே அப்படின்னு கேட்குறீங்களேங்க. அவங்க சிரிச்சதுக்கு அப்படி கேட்டிங்கன்னா, இந்த சிரிக்கிற வீடியோவை பாருங்கன்னு சொல்லிட்டு நேற்றைய தினம் பாருங்கள் சோஷியல் மீடியாவில் இந்த வீடியோ 10 என்ஜின் இருக்குது. குழந்தைகளுக்கு எதிரான வன்கொடுமைகள், பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் அதிகரித்து வரும் நிலைமையில தெளிவாக ஆட்சி பெரிய தலைமையாக பெரிய அரசு பொறுப்பேற்ற நிலையில கூட இது போன்ற தொடர்கள் இன்னும் தொடர்கிறது என்று ஒட்டுமொத்த தமிழக மக்களும். கடத்தி கொலை செய்யப்பட்ட அந்த கோவை சிறுமி சம்பவத்தில் என்ன நடந்தது என்பதை விளக்கம் கொடுப்பதற்காக ஐஜி தலைமையில் ஒரு பிரஸ் மீட் வைக்கிறாங்க. அந்த பிரஸ் மீட்டில் தான் ஐஜியுடன் சேர்ந்து பக்கத்தில் இருக்கிற அந்த 2 அதிகாரிகளும் சிரிப்பதை போன்ற ஒரு காட்சி ஒன்று வெளியாகுது. என்னங்க, தமிழ்நாட்டையே உலுக்கிய சம்பவம் குறித்து பேச வந்த அந்த இடத்துல காவல்துறை உயர் அதிகாரிகளே இதே போல சிரிச்சுனுங்கிறாங்களே, என்னங்க இது அப்படின்னு கேட்கும்போது தான் பாருங்க, ஏங்க என்னங்க அது யாராவது சிரிப்பாங்களாங்க அந்த மாதிரி? அது ஏஐ வீடியோங்க. அது திமுக கட்சியை சேர்ந்தவங்க வேணும்னே வாண்டடாக பர்பஸாக விஷமத்தனமாக ஏஐல கிரியேட் பண்ணி பார்த்துக்கங்க. முதல்வர் விஜய் தலைமையில் அமைந்த இந்த காவல்துறை அதிகாரிகள் எவ்வளவு சீரியஸான விஷய சமயத்தில் சிரிச்சுங்கிறாங்க பாருங்கன்ட்டு போலியான ஒரு ஏஐ வீடியோவை கிரியேட் பண்ணி டிஎம்கே பண்ண சதிங்கன்ட்டு இந்த வீடியோவுக்கு பின்னாடி டிஎம்கே இருக்காங்கன்ட்டு பொருளை கலப்புறாங்க. நாங்கள் கூட பாருங்க முதல்ல இந்த மாதிரி ஒரு ஃபுட்டேஜ் வெளியே வரும்போது ஒரு ஏஐ வீடியோவாக இருக்க வாய்ப்பு இருக்குங்க அப்படின்னு சொல்லி தான் நேற்றைய தினம் வெளியிட்ட காணொலி கூட இந்த வீடியோவுக்கு பின்னாடிங்கிற உண்மைத்தன்மையை குறித்து ஆராயாமல் நம்மளால் பேச முடியல, பதிவு பண்ண முடியல. ஸோ அதுக்காக கொஞ்சம் நேரம் எடுத்துக்கொண்டோம். இந்த வீடியோவுக்கு பின்னாடி உண்மை என்ன இருக்குன்ட்டு வெளியே வட்டம் பார்த்துக்கலான்னு சொல்லி ஒரு சில சோதனைகள்லாம் பண்ணுறாங்க. இந்த வீடியோ ஏஐ வீடியோவா ஒரிஜினல் வீடியோவான்ட்டு அப்படி செக் பண்ணிகிட்டே இருக்கும்போது பாருங்கள், இல்லைங்க இது ஏஐ வீடியோ கிடையாதுங்க, ஒரிஜினல் ஃபுட்டேஜ் தான் சொல்லி இந்த வீடியோவுக்கு பின்னாடி இருக்கிற ஒரிஜினல் ஃபுட்டேஜ் இதுதான் பார்த்துக்கங்கன்னு சொல்லி மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவிலே வெளியிட்டாங்க. கோவை சிறுமி பாலியல் வன்கொடுமை தொடர்பான செய்தியாளர் சந்திப்பிற்கு முன்பு காவல்துறை அதிகாரிகள் சிரித்துக் கொண்டிருந்தது சமூக வலைதளங்களில் விமர்சனத்துக்கு உள்ளாகியுள்ளது. சூலூர் அருகே 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாகி கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக மேற்கு மண்டல ஐஜி ரம்யா பாரதி, டிஜி சாமிநாதன், காவல் கண்காணிப்பாளர் பவன்குமார் ஆகியோர் செய்தியாளர்களிடம் பேசினர். அதற்கு முன்பாக அவர்கள் சிரித்துக் கொண்டே கலந்துரையாடியது தொலைக்காட்சிகளில் நேரலையாக ஒளிபரப்பானது. இக்காட்சிகள் சமூக வலைதளங்களிலும் வைரலாக இதற்கு பொதுமக்கள் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். சிறுமி கொலை செய்யப்பட்ட சம்பவம் ஒட்டுமொத்த தமிழகத்தையும் உலுக்கியது. ஆனால் அது பற்றிய கவலையே இல்லாமல் அதிகாரிகளே இப்படி சிரித்துக் கொண்டிருப்பதா எனவும் கேள்வி எழுப்பியுள்ளனர். இந்த ஒரிஜினல் ஃபுட்டேஜை பார்த்ததுக்கு அப்புறம் தான் என்னங்க ஏஐ வீடியோ திமுக தான் சதி பண்ணி இந்த மாதிரி ஏஐல கிரியேட் பண்ணி வீடியோ எல்லாம் வெளியிட்டாங்கன்னு சொன்னீங்களே, இப்போ இதுக்கு என்னங்க பதில் சொல்றீங்கன்னு கேட்டால் அந்த கேள்விக்கு பதிலே கிடையாது. சரி, அந்த பதில் கூட ஒரு ஓரமாகட்டும். இப்போ எல்லாரும் யாரை நம்புறாங்க? காவல்துறையை நம்புறாங்க. காவல்துறை இருக்குது அப்படின்ற ஒரு தைரியத்தில் தான், ஒரு ஸ்டேட்டில் மட்டும் கிடையாதுங்க, உலகத்தில் எந்த நாடாக இருந்தாலும் மக்கள் நிம்மதியாக வாழ்ந்துனுங்கிறாங்க. காவல்துறை நமக்கு பக்கபலமாக உறுதுணையாக பாதுகாப்பாக இருப்பாங்கன்னு. ஆனால் பாருங்க, தமிழ்நாடே ஒட்டுமொத்தமாக கொந்தளித்து கொண்டிருக்கும் ஒரு சம்பவ சமயத்தை குறித்து பேச வந்த அந்த இடத்துல காவல்துறை உயர் அதிகாரிகளே இதை போல சிரிக்கிறாங்கன்னு சொல்லும்போது என்னங்க நடக்குது தமிழ்நாட்டில்?
அப்போ பாதுகாப்புக்கு யார்கிட்ட தாங்க போய் நிற்கிறதுன்ற ஒரு கேள்வி தான் பாருங்க. இந்த வீடியோ ஏஐ கிடையாதுங்க, ஒரிஜினல் ஃபுட்டேஜ்ன்ற உண்மைத்தன்மை வெளியில் வந்த பிறகு தமிழ்நாடு முழுவதும் காவல்துறையை நோக்கி முன்வைக்கின்ற கேள்வி. தாவேக அரசு அமைந்த பிறகு தமிழ்நாட்டில் எந்த ஒரு சம்பவம் நடந்தாலும் அந்த சம்பவத்தை குறித்த உண்மையை தேடாமல் அந்த சம்பவத்துக்கு பின்னாடி திமுக கட்சியோட தூண்டுதல் இருக்கும், அவங்க துணையோடு தான் இதை போன்ற சம்பவங்கள் நடக்கும்ட்டு ஒரே ஒரு கடிவாளம் போட்ட குதிரை மாதிரி அந்த பக்கமே பாருங்க. ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாகவும் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகும் திமுக என்கின்ற கடிவாள கண்ணோட்டத்தோடவே பார்க்குற விபரீதம் தான் பாருங்க. இதுக்கெல்லாம் காரணம் நம்மை சுற்றி என்ன நடக்குதுன்ட்டு யாருக்குமே தெரியாமல் போனது. திமுகவே சேஸ் பண்ணிட்டு போறாங்க பார்த்தீங்களா. அதனால தான் பாருங்க நிர்வாகத்தை கூட விட்டுறாங்க. எந்த இடத்துல சட்டம் ஒழுங்கு நிர்வாகம் சீர்குலைகின்றதோ அந்த இடத்துல தான் பாருங்க தவறு செய்ய வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு பதுங்கி இருக்கும் இதை போன்ற ஒரு சில சமூக விரோதிகள் ஈஸியா வெளியில் வர ஆரம்பிப்பாங்க. நமக்கு ஏற்ற நேரம் இதுதான், இந்த சமயத்தை பயன்படுத்தி கொண்டுதான் நம்ம வெளியில வந்து நம்ம இஷ்டத்துக்கு ஏதாவது பண்ணலான்ட்டு சமூக விரோதிகள் வெளியில் வர ஆரம்பிச்சிருக்காங்க. அதனோட தொடர்ச்சி தான் பாருங்க நாளுக்கு நாள் தமிழ்நாட்டில் தினந்தோறும் அரங்கேறி கொண்டிருக்கும் சொல்ல முடியாத சம்பவங்கள். இதையெல்லாம் தடுத்து நிறுத்துவது எப்படின்ற ஒரு வேலையில இறங்காம எல்லாத்துக்கும் காரணம் திமுகன்றாங்க. இப்போ ஐஜி அவர்கள் அந்த பிரஸ் மீட்ல சம்பவம் நடந்த சமயத்துல சம்பந்தப்பட்ட அந்த குற்றவாளிகளை எப்படி ட்ரேஸ் பண்ணதாக சொன்னாங்க. எப்படியாவது அந்த குழந்தைய சீக்கிரம் கண்டுபிடிச்சு கொடுக்கணும்ன்ற நோக்கத்துல இரவு முழுக்க வந்து கிட்டத்தட்ட 200-250 சிசிடிவி கேமராஸை வந்து எங்களோட ஸ்பெஷல் டீம்ஸ், நாங்கள் சொன்ன மாதிரி 5 ஸ்பெஷல் டீம்ஸ் வந்து கண்டினியூஸாக அனலைஸ் பண்ணி உடனடியாக ஒரு முக்கியமான க்ளூஸ் வந்து எங்களால் எடுக்க முடியுது. 250க்கும் மேற்பட்ட சிசிடிவியை மானிட்டர் பண்ணி வாட்ச் பண்ணி தான் சம்பந்தப்பட்டவங்களை சேஸ் பண்ணி 24 மணி நேரத்தில் அந்த குற்றவாளிகளை கண்டுபிடிச்சி பிடிச்சோன்னு சொல்கிறாங்களே. இந்த 250க்கும் மேற்பட்ட சிசிடிவி அதுவும் பாருங்கள் அந்த பகுதியில் மட்டும் இன்ஸ்டால் பண்ணது யாருங்க? விஜய் அவர்கள் முதல்வராக பொறுப்பேற்று வந்த இந்த 10 நாளில் தமிழ்நாடு முழுக்க சிசிடிவிலாம் இன்ஸ்டால் பண்ணிட்டாங்களா? திமுக ஆட்சி ஒன்றுமே பண்ணலன்னு சொன்னீங்களேங்க, என்ன பண்ணியிருக்காங்கன்ட்டு ஆதாரம் சாட்சி தான் பாருங்கள். அந்த 250 சிசிடிவியை மானிட்டர் பண்ணி பிடிச்சோன்னு சொன்னாங்க இல்லைங்களா. தமிழ்நாடு முழுவதும் பெண்களின் பாதுகாப்புக்காக பொருத்தப்பட்ட திமுக ஆட்சி காலத்தில் அவ்வளவு ஏராளமான சிசிடிவிக்கள். ஸோ பெண்களின் பாதுகாப்புக்காக தமிழ்நாடு முழுவதும் ஏராளமான கண்காணிப்பு கேமராக்கள் இதற்கு முந்தைய ஆட்சியாளர்கள் பொருத்தியதால் தான் பாருங்க 250 கேமராவை மானிட்டர் பண்ண முடிஞ்சது. இன்னைக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுக்க முடியுது. இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சி திமுக எதுவுமே பண்ணலன்னு யார் எதுவுமே பண்ணலன்னு சொன்னீங்களா அவங்க வாயாலேயே பாருங்க அவங்க ஆட்சி காலத்திலே திமுக என்னென்ன செஞ்சு வச்சிருக்காங்கன்னு ஒவ்வொன்றா வெளியே வந்து பார்த்தீங்களா. ஸோ எப்படி கண்டுபிடிச்சி ட்ரேஸ் பண்ணோன்னு விளக்கம் கொடுத்த அந்த இடத்துல தான் பாருங்க அதிகாரிகள் சிரிச்ச ஃபுட்டேஜ் தமிழ்நாடு முழுக்க வைரல் ஆகி என்னம்மா இப்படி பண்றீங்களேன்னு கேள்வி கேட்டுக்கிறாங்க. நீங்க என்ன வேண்டுமானாலும் கேள்வி கேட்டுக்கொள்ளுங்கள், எங்களை பத்தி கவலையே கிடையாது. நீங்க என்ன வேணா கேள்வி கேளுங்க, நாங்க சொல்ற பதில் ஒன்னே ஒண்ணுதான். தமிழ்நாடு முழுவதும் எவ்வளவு சம்பவங்கள் நடந்தாலும் அதுக்கு பின்னாடிங்கிற உண்மை என்னன்ட்டு தோன்றதெல்லாம் முன்னாடி போன வாரம் இந்த வாரம் எல்லாத்துக்கும் காரணம் திமுக அவ்வளவு. ஏங்க இந்த கைதானாங்க இல்லைங்களா, அவர்களில் ஒருவர் திமுக கட்சியை சேர்ந்தவங்கன்ட்டு புரளியே கிளப்பிட்டாங்க. அதற்கு பிறகு அது சம்பந்தப்பட்ட உண்மை வெளியில் வந்து சிப் கப்னு ஆயிட்டாங்க. இருந்தாலும் பாருங்க எல்லாத்துக்கும் காரணம் திமுகன்ட்டு ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாகவும் திமுக மேல் தான் பழி, ஆட்சிக்கு வந்த பிறகும் ஆட்சி அதிகாரம் கையில் இருக்கும்போதும் எல்லாத்துக்கும் காரணம் திமுக தான். ஏன் மாற்றம் வேணும் இல்லைங்களாங்க. சம்பவம் நடக்கும்போது சம்பவம் குறித்த உண்மையை கண்டுபிடிச்சி வெளியில் சொல்ற மாதிரியே அதே மாதிரி இருந்தால் எப்படிங்க? நம்மளால முடியலன்னு சொல்லும்போது அந்த பழியை தூக்கி இதற்கு முந்தைய ஆட்சியில் இருந்த திமுக தான் காரணம்னு பழியை தூக்கி போட்டு எஸ்கேப் ஆகிறது தான் புதிய ஃபார்முலா. ஏன்னா மாற்றம் வேணும் கேட்டாங்க இல்லைங்களா, வழங்கப்பட்டது தும் தாத்தா நீங்க கேட்ட மாற்றம். ஆனா பாருங்க இந்த மாற்றம் கொடுத்த இதே இடத்துல மனிதர்களை எப்படி மிருகமாக்குறாங்க தெரியுங்களா? சொல்ல மாட்டோம். அது குறித்து இந்த காணொலி ரொம்ப பெருசாயிடும். அதனால பாருங்க இந்த காணொலியின் தொடர்ச்சியாக அடுத்து வெளிவரும் இன்னொரு காணொலியில் மனிதர்களை என்ன மாதிரி மிருகமாக்குறாங்கன்றத ஆதாரபூர்வமாக பார்க்க போறோம். இந்த காணொலிக்குள்ள வந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக கூட்டி கழிச்சு நீங்க என்ன நினைக்கிறீங்க கண்டிப்பாக உங்க கருத்துக்களை தவறாம பதிவு பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு காணொலி நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.